குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுப்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுட்ஸ் கேட்குறீங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் இதில் பார்த்துடலாம். ஸோ வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கப்பா, அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12th பேப்பர் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாஸ்ட்டாக போய்க்கின்னு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 80 மையங்களில் 40,000 ஆசிரியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷனில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ பேப்பர் கரெக்ஷன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லிபரல் டு மாடரேட் லெவலில் தான் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஸ்டாஃப்ஸ் வந்து பேப்பர் வேல்யூஷன் போனாங்கப்பா. ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சென்டென்ஸ்லாம் வந்து பேப்பர் வேல்யூஷன் அப்போ கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸு பாஸ் மார்க் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருக்காங்கன்றதும் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ காமனாக நான் சொல்கிறேன் நான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்குறது என்னென்னா ஸோ எங்களுக்கு எந்த மாதிரி பேப்பர் வேல்யூஷன் இருக்கும், ஸோ வந்து 12th இருக்கிற மாதிரி இருக்குமா, இல்லைனா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்களான்னு கேட்டாங்கன்னா ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஓகேங்களா. ஸோ 10th ஸ்ட்ரிக்டாக பண்ணணும், 12th வந்து லிபரலாக பண்ணணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் இன்னும் உங்களை போட்டு குழப்பிக்காதீங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இன்னும் 2 எக்ஸாம்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் மேக்ஸ் எக்ஸாம் முடிகிறப்பவே ஸோ சயின்ஸுக்கு படிக்கும்போது சைட் பை சைடு உங்கள் சோஷியலுக்கும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா சோஷியல் கொஞ்சம் வேகாக இருக்குன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ கவர் பண்ண மாட்டாங்க. சைட் பை சைடு கொஞ்சம் நீங்கள் படித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2 months கிட்ட லீவ் இருக்க போகுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லிபரல் டு மாடரேட் கரெக்ஷன் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ 12th வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போகணும், ஸோ அந்த கட் ஆஃப்காக லிபரலாக பண்ணுறாங்கன்னு ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ மாணவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மதிப்பெண் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஓரளவு கரெக்டாக எழுதினாங்கன்னா மார்க்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது. இது எல்லாருக்குமே பொது தான் ஓகேங்களா, இன்க்ளூடிங் 11th தான் சரி ஓகேங்களா. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் 10th சரி 11th சரி நீங்கள் உங்களை போட்டு குழப்பிக்காதீங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம். ஸோ உங்களோட மார்க்ஸால் பெரிய எந்த எஃபெக்டாக ஆயிடாது ஓகேங்களா. ஸோ பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 1 week கழிச்சு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். மேபி ஏப்ரல் லாஸ்ட் வீக்கு இல்லை ஏப்ரல் மிட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஏப்ரல் 20க்கு அப்புறம் உங்களுக்கு மேக்ஸிமம் பேப்பர் வேல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 daysக்குள்ளே உங்களுக்கு முடிச்சிடுவாங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் ஏப்ரல் 20க்கு மேலே ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சிடும் ஓகேங்களாப்பா. ஸோ பேப்பர் வேல்யூஷன் 12th எப்படி நடந்துச்சோ ஸோ அதே மாதிரி தான் நடக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப அதிகமாக போடாமல் மாட்ரேட்டான பேப்பர் வேல்யூஷன் தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான்ப்பா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.